இந்த மூவி வந்து ஒரு யூத்துக்கு ஒரு பெரிய லைஃப் டர்னிங் பாயிண்ட்டு. 3 வகையான அக்கேஷ்னல் ட்ரிங்கரு, சோஷியல் ட்ரிங்கரு, அப்புறம் ரெகுலர் ட்ரிங்கர். இந்த ஸ்டேஜை வந்து மிக அருமையாக டைரக்டர் தினகர் சிவலிங்கம் எடுத்துக்கொண்டு போயிருக்கார். என்றைக்கோ ஒரு நாள் தான் ஆரம்பிக்கிறோம் குடியை, அதுக்கப்புறம் சோஷியல் ட்ரிங்கிங்காக வந்து என்றைக்குனா வாரத்துக்கு ஒரு நாள்னா ஃபைனலாக அதை டெய்லி குடித்து ஒரு குடும்பமே நாசமாகி, இதனால் என்ன தெரியுதுன்னா ஒரு குடியால் வந்து ஒரு பர்சன் இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, பல பேர் அவர் சுற்றி இருக்கிற சமுதாயம், நெய்பர்ஸ் எல்லாமே அழியிறத வந்து கண்கூட பார்க்க முடியுது. இது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது இந்த சொசைட்டிக்கு, ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்கும். இதில் தினகரன் டைரக்டர் அவருக்கு ரொம்ப தைரியம் இந்த படத்தை எடுத்தது, அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மூவியால் பல சொசைட்டி பீப்புள் சேஞ்ச் ஆனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் மியூசிக், சியான் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சாங் இது மெலோடியும் இருக்கட்டும், அந்த இதில் சாங்கு, டான்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ரைட். படம் பார்த்தோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அடி மனசு அப்படியே தொட்டிடுச்சு. அந்த அளவுக்கு படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்துருக்காங்க. அதை ரொம்ப தெளிவாக இவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனம் அவ்வளோ வேதனையாக இருந்தது. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது, நல்லா இருந்ததுப்பா. என்ன சொல்ல வராங்க படம்? அவங்கவுங்களா நினச்சி திருந்தினா தான் திருந்த முடியுன்றதை நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஃபேமிலி நல்லாயிருக்கு. இந்த குடிக்கிறவங்கள இதை பார்த்தா கொஞ்சம் திருந்துவாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ் என்ன, இந்த குடிக்கிறதுனால நிறைய ஃபேமிலியில் ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது, ஹாப்பி இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த பாசங்கிறது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் குடி இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் ஒரு ஹாப்பி இருக்கும். எல்லாம் எதுங்க, இதை பார்த்து திரும்பி ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு பிடிக்குதுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா ஜனவரி 24 வந்து ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ப்ரெஷ் ஷோ போட்டோம், ப்ரிவியூ ஷோ. அதுக்கே எல்லோரும் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். குடும்பங்கள் எல்லாருமே வந்து பார்க்குற படம் தான், எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. மக்கள் இந்த படம் அவங்க வாழ்வியலில், பக்கத்து வீட்டில் தன்னோட அண்ணன், அப்பா, பெரியப்பா குடி போதையில் இருக்கிற எல்லாரும் இந்த குடும்பத்தை என்னென்னலாம் பாடாப்படுத்துகிறாங்க, இல்லை குடி போதையில் இருக்கிறவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, அவங்க எப்படி அந்த குடி போதையிலேருந்து மீள முடியும் அப்படின்னு உங்களுக்கு அது மேலே அவங்க மேலே ஒரு அக்கறை இருந்தது அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களே நம்ம திருத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுக்கும். அதனால் வந்து பாருங்கள். இல்லை, நான் இந்த ரோலில் வந்து ஃபேமிலி ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த உள்ளே இருந்ததை நான் பார்க்கல. பட் இந்த படம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக தான் தெரியும். அவங்க எப்படியாவது பார்த்தீங்களா எவ்வளோ டிஸ்டர்பன்ஸுன்னு, அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஜனவரி 24 எல்லாரும் வந்து பாருங்கள் தேட்டரில். பார்த்தேன் பாட்டில் ராதா படம் பார்த்தேன். படம் ஏ கிளாஸ், நல்ல மெசேஜஸ் இருக்குது. ஜனங்கள்லாம் அதை பார்த்து நல்லா திருந்தணும். இதை பார்த்து இதில் வந்து என்னோடய பேத்தி வந்து சஞ்சனா நடராஜன் நடிச்சிருக்கு. மெயினாக அது ஜென்ரலாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்கலாம். இதில் நல்ல மெசேஜ் இருக்குது. இதை பார்த்து ஜென்ரேஷன், இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் திருந்தணும். இதை பார்த்து அவ்வளோதான். பெரியவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. ஆமாம், தேங்க்யூ.